தனிநபர் மேல காழ்ப்புணர்ச்சியோடு அவர் அரசியலை பேசுங்க, அவருடைய குறைகள் குற்றங்கள் அரசியல் ரீதியா இருந்தா பேசுங்க. அதை விட்டுட்டு தனிநபர் இது பண்றது, அவர் போயிட்டார், அவரால் கேரவான் இல்லாம இருக்க முடியாது, அவர் அங்க வெயில்ல நிக்க முடியாதுன்னா பர்மிஷன் யாருங்க கொடுத்தது? போலீஸ் ஹஸ் கிவன் ஃபார் 1 hour பர்மிஷன். அப்போ அதனால தான் ஒரு 4 நிமிஷத்தில் அவர் முடிச்சுட்டு மற்றவங்களெல்லாம் பேச விட்டு, அன்றைக்கி எத்தனை பேர் மயக்கம் அடிச்சு விழுந்தாங்க பார்த்தீங்களா? அன்றைக்கி சென்னையில் அவ்வளோ பெரிய ஹாட் சம்மர் நடந்துட்டுருக்கு. அதனால் அதாவது குறை சொல்கிறதுன்றதுக்கு காரணம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒன்றும் ஆட்சியில் இல்லை. நம்ம செந்தமிழன் சீமான் இருக்கார, அவர் முதல்வரை போய் ஜூலை 20 துக்கம் விசாரிச்சுட்டு வந்தார். நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதான் ரைட். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா போர்க்க பிரகடனம் பண்ணார் இல்லையா? என்ன சொல்கிறாரு? இது ரசிகர் போராளிகளுக்கா, அவருக்கு ஏன் ஒய் பிரிவு இஜட் பிரிவுன்னு? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். அதாவது ஒரு ஆள்